இங்கே பாருப்பா, இந்த செடி இருக்குல்ல, இந்த செடி தான் புளியங்கீரை செடி. இது கிடையாது. இந்த செடி இருக்குது, இது வந்து களைச்செடி. இந்த செடி இருக்குல்ல, இதுதான் புளியங்கீரை செடி. அப்பா இருக்கார்ல, அப்பாவோட அப்பா ஒரு காலத்தில் சீக்காயி இறந்து போயிட்டார். இறந்து போனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கே ஒன்றும் இல்லாத சூழ்நிலை இருந்துச்சு. அந்த நாளில் அந்த அரிசியோடைய குருணை, அரிசி குருணைன்னு என்ன தெரியுமா? அரிசியை ஜலிப்பாங்க. அரிசியை ஜலிச்சுட்டு அதில் சின்ன சின்ன அரிசி வேஸ்ட்லாம் இருக்கும். உதவி கேட்கறதுக்கு போகும்பொழுது பாட்டிக்கு இருக்காங்களா, பாட்டிக்கு அரிசியை கொடுக்காம அரிசி குருணையத்தை கொடுத்தாங்க. அப்போது அதை வாங்கிட்டு வந்துட்டு எங்களுக்கு சமைக்கணுன்றதுக்காக ஒன்றும் இல்லாமல் இதோ இந்த புளியங்கீரை இருக்குல்லப்பா, இந்த புளியங்கீரையத்தை பொறிச்சு எங்களுக்கு குழம்பு வச்சு கொடுத்தாங்க. இது எப்படி இருக்குமா? இது வந்து புளிப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. புளிப்பாக இருக்கும் இந்த புளியங்கீரை. ஊட்டியில் கிடைக்கும், அண்டு மலைப்பகுதிகளில் இது வந்து கிடைக்கும். ஆல்சோ அன்னைக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியல. இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த புளியங்கீரை இருக்குல்ல, இது சாப்பிட்டா அல்சருக்கு நல்லதாமாப்பா. வயிறில் இருக்கிற புண்ணு, அல்சருக்குலாம் நல்லதாமா. பாரு, அன்னைக்கு எங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த புளியங்கீரை தான் எங்களுக்கு குழம்பு வைக்க உதவிச்சு. அதனால தான் இந்த புளியங்கீரையை எடுத்துகிட்டு வந்து என்னுடைய குட்டி கார்டனில் போட்டிருக்கோம். இதோ இந்த புளியங்கீரை தான். இதை கரெக்டாக பார்த்துக்கணும்பா, என்ன சரியா? இந்த தண்டையும் சாப்பிடலாம்பா. எல்லாமே புளிக்கும், இந்த தண்டு கூட புளிக்கும். அச்சவ, இது ரொம்ப அழகான ஒரு செடி. இதோடைய பூ வந்து இப்படி இருக்கும். இதோடைய பூ பாருப்பா, இப்படி இருக்கும். இதுதான் பூ, சரியா? எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுப்பா, சரியா? நம்ம கஷ்டத்தில் இருந்தால் கூட ஆண்டவர் நம்மளை போஷிப்பார், என்ன? சரியா? ஆமாப்பா, போதுப்பா, அது பிக்கக்கூடாதுப்பா. இப்போ இதில் களைச்செடி எடுத்து போட்டுடணும். களைச்செடி, இந்த களைச்செடியில் பிடுங்கி போட்டுடணும். பிடுங்கி போட்டால் இது வந்து அழகாக வளரும் புளியங்கீரை.